கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க. என்ன சொல்றான்? என்ன சொன்ன? நாக்கு நாகால புரியுதியா? யார நாங்க விதவைகள் தான் விதவைகள் வரமாட்டாங்களே வைக்க மாட்டீங்க. பொம்பளைங்களை ஆட்சிக்கும் படுத்துக்கிட்டே இருக்கிறாளுங்க. சிங்கார வேலன்
நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. இதை விட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டியமா? எங்க நாட்டியம் அது. அங்க இருக்கிறான். ஆமா. அவன் மகன் நாச்சிலை சிறப்பாக இருக்கும். அடிமளத்து வாருங்கள். இங்குதான் மஞ்சள் நீராட்டு நடக்கிறது. அப்படியா? யாருக்கு? இந்நாட்டு இளவரசி ஜனகி பரதத்துல. இளவரசி அம்மா, என்னை மனதார வாழ்த்துங்கள் அம்மா. இந்நாட்டு மன்னன் இளவரசரே, தாங்கள் வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். அக்கா ஏன் அக்கா முக்கி போடுற நீ சின்ன வயசுல போட்ட முக்கி ஜேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அமைச்சரே, ஆமா, உங்க தங்க பெயர் என்ன? கச்சிலை கச்சிலை கச்சிலை, அழகான பெயர். கச்சிலை. அப்படியா? கூடாது இவர்களே. இது வருத்தமா? ஜாக்கிரதை. ஐயா, நாட்டியம் தானே? ஆகட்டுமா? ஆகட்டும். ராக்கோழி பூவையிலே
அப்படியம்மா. அதனால அதனால் என்னுடைய மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும். ஆகட்டும். இங்க வாமா. இளவரசி அம்மா. உன்னுடைய பெயர் என்ன? அம்மா, என்னுடைய பெயர் தான் கற்சிலை அம்மா. அப்படியா? ஆமா. பெயருக்கேற்ற உருவம், அப்படியா? உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால என்னுடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன தெரியுமா? என்ன பரிசுமா? நான் குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாளிகை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தார மாளிகை உனக்கு நான் தரப்போகின்றேன். அம்மா, நீங்க பாருங்க, இதுவரை எத்தனையோ பேர் நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கமா, ஆனா இப்படியாப்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. அதனால இந்த பரிசு நான் வாங்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்க பெற்றுக் கொள்ளுங்க, அப்பொழுது நான் வாங்கிக் கொள்றேமா. போதும், நிறுத்தும் உன்னுடைய வார்த்தையை. என்னம்மா? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். நான் கொடுக்க கற்சிலை நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். அப்படியா? ஆகட்டுமா. சரி. என்ன மூடி வச்சிருக்கிறேன்? இதுவாமா? ஆ. இதாங்க, இதான் பரிசு. இது என்ன தெரியுமா? இதுதான்மா பல வாழையில சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? இதனுடைய சரி. மகத்துவம் என்ன தெரியுமா? என்ன? அம்மா, ஆ. இந்த பழரசத்தை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. என்றுமே இந்த இளமை எங்களோட இருக்கும் அம்மா. அப்படியா? ஆமா, என்னுடைய நலம் கருது எனக்கு தர. உண்மைதான். என் மேல எவ்வளவு பாசம் உனக்கு. அப்படியாம்மா? சரி, இருந்தாலும் அப்படி ஒரு உரமாக நிறுத்தி ஆகட்டும். அண்ணா, அங்கா, அண்ணா, என்னம்மா? அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். ஆ, ஆ. அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு என்னம்மா கொடுத்திருக்கிறாங்க. சொல்ற? நான் கொடுத்தவனை பழக்கம் வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லைங்க. நான் எவ்வளவு சொன்னேன், ஆ. அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியாம்மா? நான் என்ன செய்கிறது? ஆமா, அந்த பெண் என்ன பரிசு கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? அண்ணா, ஆ. என்ன தெரியுமா? என்னம்மா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அப்படியா? அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் அருந்தினால்? எப்பொழுதும் இளமையா இருக்கலாம், அப்படியாம்மா? வயதே ஆகாது. அந்த பெண் உனக்கு கொடுத்த நீயே அருந்துமா அத? என்னம்மா? மண்டு மண்டு ஏம்மா? ஆளப்பாரு நல்லா. அண்ணா, ஆ. நான் யாரு உனக்கு? என் தங்கை, என் நாட்டு இளவரசி நீ. அது மட்டுமா? ஆ. நான் இதே நாட்டுல வாழ பொருளா? ஒருபோதும் இல்லை. கிடையாது. ஆமாம்மா. அண்ணா, நான் திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறேன். புரியுதம்மா? நீங்க யாரு? என் நாட்டு மன்னன். இளமையா இருக்கலாம், ஆமாம்மா. எப்பயும் இளமையோடு இருந்து இந்த நாட்டை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அரசாட்சி செய்து ஓ, வருவார். நீ சொல்ல வந்தது புரிந்து விட்டது. இது அறிந்து நாள் இளமையாக இருக்கலாம், என்றுமே நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவுதானே? ஏங்கா, குடும்பமா குடிக்க போறோமா? குடிங்கண்ணா, மிச்சம் வைக்காம குடிச்சிடலாம். என்னம்மா இது ஒரே நெறியா இருக்குது? அண்ணா, ஆ, அது பழரசம் ஆ. அப்படிதான் இருக்கும். ஒண்ணாகாது, நீங்க குடிங்க. ஆபத்து என்பதே வராது. ஆபத்துலாம் வராது. அப்படிதான் இருக்குமா? ஆமா. இது நீ குடிச்சிருக்கிறேம்மா? கிடையாதுண்ணா, ஆ. அதனுடைய வாசனை ஒரு மாதிரி ஓ, பயங்கரமா அப்படியா? வரும். சரிம்மா. ஆமா. ரொம்ப நெடியா இருக்காண்ணா? இல்லம்மா, ஒரு மாதிரியா இருக்குது. அப்ப வேண்டாம், குடிச்சிருங்க. இருமா, இருமா, இன்னும் கொஞ்சம். சரி, ஏங்க, என்னம்மா இது இல்லையா? நான் இங்கதான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போகல. ஐயோ, என்ன நான் தள்ளாடுறேன்? ஏங்கா, இது சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியா இருக்கும்மா எனக்கு. இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? ஆமாம்மா. அப்படின்னா குடுத்துருங்க, நான் வேண்டாம் அதிகமா. கொஞ்சம். அண்ணா, ஏதாவது விபரீதம் ஏற்பட போகுது, நான் வேண்டாண்ணா. ஐயா, ஆமா, நாட்டு மேல வந்தாலும் அந்த பெண் எங்க இருக்கிறா? அதோ நிற்கின்றா. எங்க இருக்கிறா அந்த அங்க பெண்? இருக்கிற அண்ணா. பெண்ணே, ஐயோ, அண்ணா, என்ன பண்றீங்க? எவ்வளவு அழகாக இருக்கின்றாள். அப்படியா? எப்போ இது உன்னை பார்த்தீங்களோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படியா? இனிமேல் வாழ்ந்தால் நான் தொழுதால் வாழப் போகின்றேன். அப்படியா? கட்டளை, அடி ஆதி மாதம் கத்தாதீங்க.
இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேவலம் யார் என்ன என்னுடைய மஞ்சள் நீராட்டு விளக்கு நாட்டியம் ஆட வந்தேன். ஒரு தாசி ஐயையோ! ஒரு தாசி ஐயையோ! ஒரு பெரிய இந்த அரண்மனையில் எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கிறாங்களே. ஆமா. உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசி சொல்லிட்டாலே. இந்த ஒரு ஆம்பளைங்களா பார்த்துட்டாங்களே. இதுக்கப்புறம் எனக்கு யாருக்கு திருமணம் செய்து பார்க்க விடுங்கண்ணா, சாப்பிட்டு விடுங்கண்ணா. கச்சலை, பாத்தீங்களா? எப்போது உன்னை பார்த்தேன் அப்போது உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? அவளை பார்த்து தாசியை வேசியை உரைத்து விட்டான். ஆமா. எப்போது சபையிலே எத்தனை பேருக்கு அமர்ந்திருக்கும் சபையிலே அப்படியா? உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்பங்க. இப்பொழுது உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். இருந்தாலும் இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. அப்படியா? இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். எனக்கு ஆ. அது மட்டும் கிடையாது. இந்நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி, ம். உங்க தங்கச்சிக்கு அண்ணி. அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுங்க. இவ்வளவுதானே? நான் தங்க தட்டு வச்சு தாட்டுறேங்க. அப்படியே ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். கச்சலை, அமர், கச்சலை, அமர், அமர். ஐ தங்கா, இத்தனை பேரும் கரசபையில உன் கரமெத்தி அடித்து விட்டாய். என் நாட்டு மன்னன் நான் தவறு செய்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அண்ணா, நீங்கள் செய்தது தவறு என்று தனிமையில் சென்று என்னை அழைத்து பேசியிருக்க வேண்டும். போனால் போகட்டும், கரமெத்தி அடித்து விட்டாய். அதனாலும் ஒரு பெண்ணாக பிறந்தவளை தாசி வேசி என்று உரைத்து விட்டாயே. இனிமேல் அந்த பெண்ணை யாரை திருமணம் செய்து கொள்வார்கள்? அதனால் அவளை பார்த்தேன், அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன், அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். கோபுரம் எங்கே, குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அண்ணா, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்து தங்களை இழிவாக பேச மாட்டார்களா? இந்த இழிவான சொல்ல ஒரு நாட்டு மன்னருக்கு தேவையா? வேண்டாம் அண்ணா, உனக்கு ஏற்றவள் கிடையாது அண்ணா. உன்னுடைய மனதை மாற்றி அடுத்து போதும் நிறுத்தடி அறிவற்றவளே. காதலுக்கு உயர்ந்தவர் தாய்ந்தவர் என்ற பேதமில்லை அணி. அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை அண்ணி என்று சொல்ல முடியும். நல்லவளாக இருந்திருந்தால் என்னுடைய கருத்தினாலே உங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பேன். அவள் யாரு? நல்லவள். அவ ஒரு தாசி, அவ ஒரு அவ குடும்பத்தை கெடுக்க வந்தவர் போல